வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் கதை ஆடி மாதம் எப்படி பிறந்தது என்று. ஒரு முறை சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி எனும் தேவகுல மங்கை பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானின் அருகில் சென்றபோது ஒரு கசப்பான சுவை உணர்ந்தார் சிவபெருமான். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தை ஆடியை நோக்கி அழிக்க நினைத்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது. அவள் உடனே சிவபெருமானை வணங்கி, ஒரு நிமிடமாவது தாங்கள் அன்பான பார்வையின் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று கூறினார். என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், தன் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூவுலகில் கசப்பு சுவையுடன் மரமாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார். அவர் சாப விமர்சனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருள் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடும் போது உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பேரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார். ஆடி என்ற தேவலோகத்தில் பெண்தான் பூலோகத்தில் வேப்பு மரமாக திகழ்கிறாள். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாகவே உள்ளது. நோய்கள் பலவற்றை உணவாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் இந்த மங்கை. ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று உற்சாகமாக கொண்டாடுங்கள்.